எல்லார் வீட்லேயும் ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னா கீரை ஐட்டம் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேறாங்க. இந்த மாதிரி பொடி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடாயில் வந்து 100 கிராம் முழு வெள்ளை உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 50 கிராம் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து வேர்க்கடலை, இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலர் மாறுற வரைக்கும் இதை ஆற வச்சுக்கலாம். காரத்துக்கு வந்து 5லேருந்து 6 வரமிளகா, இதுலேயே நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கான. இது ஆறின பிறகு நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம வந்து நல்லா கடாயில் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 10லேருந்து 12 பூண்டு பல், குட்டி லெமன் சைஸ் புளி, கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி பவுட்ரு அரைச்சி பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக வந்து நான் கருவேப்பிலை போட்டு பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.